வணக்கம். ஈரோடு ஆறுமுகம், சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். நான் சோழி பார்த்து பல முறை மக்களுக்கு யூடியூப்பை பார்க்கும் சேனல் பார்க்கும் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அதாவது சோழியில் என்ன நன்மை உள்ளது, சோழி என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அதேபோல் சோழி என்ன இவர் சோழி சொல்லுகிறார், சில பேர் இதை பற்றி தெரியாது, இதனுடைய பலன் தெரியாது. இது முன்னோர் காலத்திலிருந்து உருவானது. இது இன்னும் கேரளாவில் அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழகத்தில் சில இடங்களில் தான் இது அறிமுகம். இருந்தாலும் நான் இதை கற்றுக்கொண்டு இது மூலமாகத்தான் இப்பொழுது உலகம் பூரா மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் என்னிடத்தில் கூப்பிட்டு விளக்கம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது நான் சோழி 108 வைத்திருக்கிறேன். 108 12 இதை பார்க்க வேண்டும். ஒரு 12 எடுத்து வச்சு பார்த்தால் ஜோதிடர் ஏதோ 12 சோழில் ஏதோ வச்சிருக்கிறாரு அப்படி என்று மக்கள் நினைப்பார்கள். இது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். பார்க்க வரவங்களும் பார்க்க வராதவங்களும் ஜோதிடர்களே நினைப்பார்கள். ஆனால் 108 எதுவும் பண்ண முடியாது. நாம் என்ன சோழி எடுக்கிறோமோ யாருக்கும் தெரியாது. ஆகவே நான் எங்கு சென்றாலும் என் அலுவலகத்தில் பார்த்தாலும் 108 வைத்துத்தான் சோழி பார்த்து கொண்டிருக்கிறேன். சோழியில் வருவது என்னுடைய அனுபவத்தில், நான் 20 வருட கால அனுபவத்தில் நான் ஒரு சிவனடிகளார் தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதை அனுபவபூர்வமாக, உணவுபூர்வமாக, தொழில் ரீதியாக இதை சொன்ன வரையில் 100க்கு 100 நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாது. சில பேர் நாம் சொல்வதை கேட்பதில்லை, அதனால் நடக்கவில்லை. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சொல்வதை சோழி மூலமாக சில கருத்தை நீங்கள் கேட்டீர்களானால் உங்களுக்கு பலன் நாம் சொல்லும் தேதியிலிருந்து குறைந்தபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம். இதில் ஏதாவது தேவை ஏற்பட்டால் இன்னொரு 6 மாதம் கூட ஆகலாம். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நான் உங்களை கும்பகோணம் சென்று வாருங்கள், ராமேஸ்வரம் சென்று வாருங்கள், காசி சென்று வாருங்கள், கொடுமுடி சென்று வாருங்கள், பவானி சென்று வாருங்கள் என்று நான் உத்தரவு போட மாட்டேன். அதெல்லாம் சுபகாரியங்களுக்கு தகுந்த இடம் கிடையாது. அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சுபகாரியத்துக்காகத்தான் இந்த தொழில் செய்கிறேன். வீட்டில் தொழில் ஸ்தானம் சரியில்லை, வியாபார ஸ்தானம் சரியில்லை, திருமணம் பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கிறது. இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கு தான் சோழிக்கு வேலை. இது பரிகாரம் கிடையாது. சோழி என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் தெரிந்து கொண்டால், சொல்வதை கேட்டால்
உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்யும் பொழுதே சந்தேகப்படுவது, இவன் என்ன இப்படி சொல்கிறானே நினைக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இது நடக்கவே நடக்காது. எல்லாமே கோயிலுக்கே சென்றாலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணும்னாலும் நம்பிக்கையோடு செஞ்சாலும் அது நடக்கும். நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. நம்பி தான் ஆக வேண்டும். ஒருவருக்கு பணம் கொடுத்தா நம்பி தான் கொடுக்கிறோம். வரலினா தான் அதை பற்றி பிரச்சனை. வர வரைக்கும் நம்பி தான் ஆக வேண்டும். வங்கியில் கடவுளாலும் அதே நிலைமை தான். ஒருத்தர் கந்து கொடுத்தாலும் அதே நிலைமை தான். கைமாத்து கொடுத்தாலும் அதே நிலைமை தான். நம்பி தான் கொடுக்கிறோம். அதுபோல தான் இதை நம்பி தான் பார்க்க வேண்டும். பார்க்க வருபவர்களுக்கு சொல்கிறேன், பார்க்க வருபவர்களுக்கு இது சொல்லவில்லை. இதை யார் விரும்பி பார்க்க வருகிறார்களோ அவர்கள் காரியம் ஆக வேண்டும் என்றால், நான் என்ன சொல்கிறோமோ சோழியில் என்ன வருகிறதோ அதைப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் காரியம் 100% வெற்றியாகும். அது எந்த மாற்றம் கிடையாது. வீட்டில் 5-6 பேர் இருப்பார்கள், உற்றார் உறவினர் இருப்பார்கள். அவரவர்கள் சில கருத்துக்களை சொல்லுவார்கள். அது எல்லா இடத்திலும் நடப்பதுதான். ஜவுளி கடைக்கு சென்றாலும் சரி, நகை கடைக்கு சென்றாலும் சரி, கோயில் குளத்துக்கு சென்றாலும் சரி, நீங்கள் ஒரு கலர் எடுத்தால் அது வேண்டாம் அதை எடு, இது வேண்டாம் அதை எடுன்னு சொல்லுவார்கள். அதே போல் கோயிலுக்கு சென்றாலும் அந்த சாமி கும்பிட இந்த சாமி கும்பிடாலும் மனசை மாற்றிடுவார்கள். எல்லா இடத்துலையும் நடக்கிறது சகஜம். அதிக மாற்ற முடியாத. உலகத்தில் எல்லா நாட்டிலும் நடக்காதான், நம்ம நாட்டிலும் வீட்டில் நடக்கிறது தான். அதே போல் நாம் ஜோதிடம் சொல்லி பார்த்து வந்திருக்கிறேன், அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னா அது சில பேர்த்துக்கு ஏற்றுக்க மாட்டார்கள், சில பேர் பரவாயில்லம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்க வேண்டும். உங்களுடைய அறிவுத்தன்மையை யாராருக்கிட்டே போயிட்டு வந்தோமே, எங்கெங்கோ செஞ்சு வந்தோமே, எதுவுமே ஆகலையே, இந்த ஆள் தான் சொல்லிருக்கிறானே, இவன் பேச்சு கேட்கலாம் அப்படி என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஒருவன் ஒரு முறை வெற்றியாகி அடைய முடியாது. பல முறை ஒரு காரியத்தில் இறங்கினால்தான் வெற்றி கிடைக்கும். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சோழி பார்க்கும் வரும் நண்பர்கள், சோழி பார்ப்பதற்கு நான் முன்னனுமதி வாங்கி தான் சோழியை பார்க்கிறேன். காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான் பார்க்கிறேன். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, என்னால் 4 பேர் நன்றாக இருக்க வேண்டும், அதுக்காகத்தான் நான் பார்க்கிறேன். அதேபோல் இந்த யூடியூப் சேனலை என்னால் இயக்க தெரியாது, எனக்கு இதில் எதுவும் தெரியாது. நான் யாரோ ஒருவரை கூப்பிட்டு கொண்டுதான் இதை போடுகிறேன். அதனால் சில சமயத்தில் என்னை இதை போட முடியாது விட்டுறது. இல்லை டெய்லி காலை 5 மணிக்கு உங்களுக்கு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட ஆள் இல்லை. அதை இயக்கிறதுக்கு என்னால் முடியும். எனக்கு அந்த சக்தி கிடைக்காது. எனக்கு அந்த இதெல்லாம் டைப் படிக்க தெரியாது. பெரிய செல்லுனால டைப் படிக்க தெரியாது. என்கிட்ட ஆட்கள் யாராவது வந்தாங்களா, எடுக்கிறதுக்கு வந்தாங்களா, எப்போ யூடியூப் போய் போடுங்கப்பா செத்தா அப்படின்னா போட்டால் தான். அவங்க எப்படி போடுறாங்க, என்ன எடுக்கிறாங்க எனக்கு அதுவும் தெரியாது. வாசகர்கள் படிக்கிறவர்கள் எனக்கு தெரிவித்தால் தான் தெரியும். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ மார்ச் மாதத்திலிருந்து இருந்தாலும், மார்ச் மாதத்திலிருந்து நான் சொன்ன வரையும் நீங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் அக்னி மாதமே அக்னி தெரியாது என்று அக்னி நட்சத்திரத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு இயற்கை சீற்றத்தை ஒரு ஜோதிடர் நன்றாக சொல்லியிருக்கிறார் என்றால் அது சர்வசாதாரணம் அல்ல. நான் காலையில் எழுந்து 1566 வாசங்களை படித்து அப்பொழுதுதான் நான் சோழிவே இந்த டப்பாவை தொடுவேன். சோழிக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டும். சோழி சொல்லுகின்ற ஒரு ஜோதிடர் பக்குவமாக செயல்பட்டால்தான் அந்த சோழி சொல்வது பலிக்கும். ஒருவர் சென்னையிலிருந்து கூப்பிட்டு கேட்கிறார், ஒருவர் இந்தோனேசியாவிலிருந்து ஃபோன் பண்ணி கேட்கிறார், ஒருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஃபோன் பண்ணி கேட்கிறார். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது என்றால் அவர்கள் எனக்கு ஏதாவது அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு
நான் மழை பொழியும் என்று சொன்னதை நீங்கள் அனுபவபூர்வமாக உண்மை என்று தெரிந்தால் நீங்கள் என்னிடத்தில் பார்க்க வரலாம். நான் சென்னையில் மழையை தாக்காது என்று மார்ச் மாதத்திலிருந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். சென்னைக்கு மழை இந்த ஆண்டு தாக்காது, மழை பொழியும் தாக்காது, அது தெரிந்து கொள்ளுங்கள். சோழி நன்றாக சொல்லிவிட்டது, இன்று காலையும் சொல்லிவிட்டது. நான் காலை எழுந்தவுடன் என்னுடைய வாசகத்தை படித்துவிட்டு பொது பலனை பார்த்துவிட்டு தான் மக்களுக்கு நானும் பார்க்கிறேன். அதனை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் இந்தோனேசியாவிலிருந்து பணம் அனுப்புகிறான் என்றால் நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. நான் ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ஆகவே நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். இவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறதை மறந்துவிட வேண்டும். ஏன், நான் மனிதன் தானே. ஏன் அந்த கோயில் ஈஸ்வரன் கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடு, இந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போனால், எந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் ஈஸ்வரன் ஒன்று தான். நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். 500 ரூபாய்க்கு மாலை போட்டாலும் அதே சாமி தான் வர கொடுக்கும். 5 பைசா கும்பிடாத வெறும் சாமி கூட சாமி வர கொடுக்கும். நீங்கள் அதை மாதிரி நினைத்து கொள்ளுக்காது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணலாம், நாளைக்கு அது நடக்கலாம். எதுவுமே நடக்காது. எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும், முன்னல் நம்பிக்கை வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், காலையில் ஒரு நண்பர் என்கிட்ட சில விளக்கங்களை கேட்டார். எங்கிருந்து? சென்னையிலிருந்து. நாங்கள் எங்கெங்கோ ஜோதிடம் பார்த்தோம், இந்த ஆண்டு மழை நன்றாக பொழியும், சென்னை தாங்காது என்று சொல்லியிருந்தாராம். அது ஊர் பேரை சொல்லவில்லை, சென்னை. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு 3 மாதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, அது எப்படி என்று கேட்டார். அது விளக்கம் கொடுத்தேன். இது சாதாரண சூழலில் தாயக்கர மாறமே, அதுபோலதான் இது. இருந்தாலும் அதிலும் சில வித்தைகள் இருக்கிறது. படித்து இதை நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேன். அதாவது பதிவு பெற்ற சோழி பிரசனை பார்க்கும் ஜோதிடர். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண சும்மா இல்லை, நான் ஒரு ஆசிரியர்கிட்ட படித்து கற்றுக்கொண்டுள்ளேன். அது மூலமாகத்தான் 108 சோழியில் 12 வருடம் எடுத்து போட்டு பார்க்கிறேன். அதில் கிடைக்கும் பதிலைத்தான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், சென்னைக்கு மழை ஆபத்து வராது. அதாவது மழை பொழியும், மக்களை பாதிக்காது. பாதிக்காது என்றால் ஒரு 50,000 கனடி தண்ணி 25,000 கனடி தண்ணியெலாம் வராது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கோ பூண்டி ஏரிக்கோ வராது. 15க்குள்ளதான் எதிர்பார்க்கலாம், அதுக்கு மேல் வராது. ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் யூடியூப் சேனல் பார்க்க ஆர்வமாக உள்ள நண்பர்கள், பெண்கள், ஆண்கள், யூடியூப் சேனல் பார்க்கும் நண்பர்கள், மாணவ மாணவிகள், சோழி பார்க்க விரும்பும் வாசகர்கள் முன்அனுமதி பெற்று காலை 7 மணிலிருந்து 12 மணி வரை தான் சோழி பார்க்க முடியும். பார்க்கிறேன், அதை தெரிந்து கொண்டு வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபியா மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் சந்திக்கலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.